ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே சன் ஆஃப் டிராகன் எபிசோட் 16 தான். அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்றீங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இதுக்கத்த வர எபிசோட்லாம் நோட்டிபிகேஷன் வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த ஹேமரும் அங்க பவர்லாம் அப்சர்வ் பண்ணிருக்கோம்ல, அது பார்த்தா ஒரு பொண்ணா ஒரு மாதிரி. இதை பார்த்தா நம்ம டீனாவை கேட்கறான், ஆமா பொண்ணு நீ வந்து யாரு? இதை பார்த்த நம்ம தேவம் சொல்றான், இந்த பொண்ணு என்னோட ஹேமர் மாதிரி தான். நான் வந்து ஹேமர் எடுக்கும்போது அதுல இருந்து ஒரு பொண்ணு வந்தா, ஆனா அதுக்குள்ளேயே அந்த ஆக்ஸுகள் வந்து நம்ம டீனா மேல அட்டாக் பண்ணிடுறா. இதனாலேயே நம்ம டீனாவும் கொஞ்சம் பின்னாடி போறா. இதுக்கப்புறம் தான் அவனே சொல்றான், இந்த மாதிரி நீ கொஞ்சம் வெயிட் பண்றது நல்லது. இருந்தாலும் இந்த பொண்ணு அங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்க, இதனால அந்த பொண்ணு இங்க அடிக்க ஆரம்பிக்கிறா. இதே மாதிரி இவங்களுக்குள்ள அங்க சண்டை போயின்னு இருக்க. இதை பார்த்து நம்ம தேவா சொல்றான், இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு என்னோட ஹேமர்களே பரவாயில்லப்பா, வந்து அமைதியா வச்சிருக்கா. இந்த சைடு இவங்களும் பயங்கரமா சண்டை போட்டுன்னு இருக்க. நம்ம தேவா அங்க சொல்றான், ஏ ஆக்ஸுகள், உனக்கு வந்து இந்த ஹேமர்களை பத்தி ஏதாச்சும் தெரியுமா? இதை கேட்ட அந்த பொண்ணு அந்த ஃபைட்டை நிறுத்திட்டு, ஹே இரு, நீ வந்து எதுக்கு நீ வந்து நடுவில் வர? இந்த மாதிரி நாங்க ரெண்டு பேரும் சண்டை தானே போட்டுன்னு இருக்கோம், உனக்கு இன்னும் என் கூட சண்டை போடணுமா சொல்லு, இந்த மாதிரி என் கூட வந்து சண்டை போடு. இதை கேட்டு நம்ம தேவம் சொல்றான், இந்த மாதிரி நான் எதுக்கு உன் கூட சண்டை போடணும்? உன்ன மாதிரி ஒரு சின்ன பொண்ணை நான் வந்து கொல்ல விரும்பல. இந்த யாரை பார்த்து சின்ன பொண்ணுன்னு சொல்ற? அப்பனா எனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லையா என்ன? அப்படி இல்லை, நான் வந்து உன்னை கொல்ல விரும்பல, அவ்வளவுதான். இதெல்லாம் கேட்டு இருக்க அவளுக்கும் இன்னமும் கடுப்பாகுது. அப்படின்னா நான் என்ன வீக்கா? இதனாலேயே நம்ம தேவம் சொல்றான், அப்பனா நீ என்ன பண்ணு, என் மேல வந்து அட்டாக் பண்ணு. நான் வந்து எதுக்கு உன் மேல அட்டாக் பண்ணு? எந்த விதமான காரணமோ இல்லாம நான் வந்து உன் மேல அட்டாக் பண்ண மாட்டேன். அப்படின்னா நீ வந்து என்னோட அட்டாக்கு நீ வந்து ரெடி ஆயிடு. இதை கேட்ட அந்த பொண்ணு அவளோட பவர்லாம் அங்க ரிலீஸ் பண்ண. இப்பதான் அவளே சொல்றான், இந்த பவர் இருக்கிற வரைக்கும் நீ என்னதான் என் மேல அட்டாக் பண்ணாலும் அவ்வளவு அஃபெக்டிவா இருக்காது. ஆனா இதெல்லாம் கேட்காம நம்ம தேவம் அங்க ஒரு பயங்கரமான பஞ்ச விட. இதனால அவளும் அங்க தூரமா போய் விழுறா. அவளும் அங்க தூரமா போய் விழ அந்த ஆக்ஸும் நம்ம டீனா பக்கத்துல போய் விழுந்தது. இதுக்கப்புறம் நம்ம தேவம் சொல்றான், எனக்கு வந்து சரியா தெரியல, இந்த உலகத்துல வித்தியாசமான கிரியேச்சர் எல்லாம் இருக்கு. சரி நம்ம வந்து இங்க இருக்கிறது நல்லது இல்ல, நம்ம வந்து இங்க இருந்து போலாம். அதுக்கு முன்னாடி நீ வந்து இந்த ஏரியாவை பத்தி கொஞ்சமாச்சும் சொல்றது நல்லது, ஏன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியல. அதுவும் இல்லாம இந்த பொண்ணு இவ வந்து எங்கல இருந்து வந்தா, இத பத்தியும் கொஞ்சம் சொல்லு. நீ வந்து தோக்கடிச்சல இந்த பொண்ணு, இது வந்து அந்த வெப்பனோட ஒரு ஸ்பிரிட் தான். சொல்ல போனா 18 ஸ்பிரிட் இருக்கு இதே மாதிரி வெப்பனோட, அதுல ஒண்ணுதான் இதுவும். அதே மாதிரி நீ வச்சிருக்கேன் அந்த ஹேமர், அதுவும் ஒண்ணுதான். இதெல்லாம் கேட்டக்கப்புறம் தான் நம்ம தேவக்கே புரியுது, ஓ நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா ஒண்ணுப்பா, நீ வந்து இப்பதான் வாயத்தை வந்து பேசியிருக்க, ஏன்னா நீ அவ்வளவு நேரமா ஒண்ணுமே பேசல. ஆனா இதுக்கப்புறம் நம்ம தேவம் அந்த இடத்துக்கு போய் பாக்குறான், இந்த மாதிரி அந்த காஃபின்ல வேற ஏதாச்சும் வெப்பனை பத்தி போட்டிருக்கான்னு. ஏன்னா இவன் ஆல்ரெடி ஒரு ஹேமர் எடுத்திருப்பான்ல, அங்க வந்து அந்த ஹேமரை பத்தியும் அதுவும் இல்லாம மத்த வெப்பன்ஸை பத்தியும் போட்டிருக்கோம். இதனாலே அவனும் அங்க செக் பண்ண இருக்க. அப்பதான் அந்த ஆக்ஸுகளும் வந்து சொல்றா, இந்த மாதிரி நீ தான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு மேனு, ஏன்னா எங்களை மாதிரி ஒரு வெப்பனை எல்லாருமே எடுக்கிறதுக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு டெக்னிக் இருக்கும், அது இந்த வண்டி தான் எங்களெல்லாம் எடுக்க முடியும். அப்படின்னா நீ வந்து என்னைய தூக்கச்சிருக்க, அப்பனா உனக்கு அந்த டெக்னிக் பத்தி எல்லாமே தெரியும் நினைக்கிறேன். ஆமா, நீ வந்து எந்த ஜெனரேஷன்ல இருந்து வந்தவன்? நான் வந்து 339வது ஜெனரேஷன்ல இருந்து வந்தவன் எப்படின்னு இவனும் சொல்ல. இது கேட்ட அந்த பொண்ணு சொல்றா, அப்பனா நீ வந்து எல்லா வெப்பன்ஸையும் அடையலான்னு பாக்குறியா? இப்படி சொன்னக்கு அப்புறம் அவளும் அட்டாக் பண்ணலான்னு வர. இதை பார்த்து நம்ம டீனாவும் அங்க தடுக்க ஆரம்பிக்கிறா. இதனாலே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டையும் ஏற்பட ஆரம்பிக்குது. ஆனா இதுக்கிடையில நம்ம தேவம் சொல்றான், இந்த மாதிரி நான் வந்ததே வேற விஷயமா, அதாவது என்னோட ஹேமரை தேடிதான். ஆனா இதை கேட்ட அவளும் சொல்றா, இந்த மாதிரி நீ எங்க ரெண்டு பேருக்கு இடையில வராத, இன்னமும் சண்டை வந்து முடியல. இருந்தாலும் நம்ம தேவ வந்து அந்த சண்டைக்கு இடையில அங்க கூப்பிடுறான், இந்த மாதிரி நான் தான் அந்த பொண்ணுக்கு ஹேமர் கேர்ள்னு பேர் வச்சேன், ஆனா அதோட உண்மையான பேர் வந்து வேற ஒண்ணு. இது கேட்ட அந்த பொண்ணு அங்க நிறுத்திட்டு, ஹேய் உனக்கு வந்து டீசென்சினா என்னன்னே தெரியாதா? நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுன்னு இருக்கோம், உனக்கு என்னதான் வேணும்? நீ வந்து நான் சொல்றதை கேளு, எனக்கு வந்து சில பல கொஸ்டின்ஸ் இருக்கு, அது கொண்டு ஆன்சர் தந்ததுக்கு அப்புறம் நீ வேணா திரும்பவும் சண்டை போடு. இதை கேட்டு நம்ம மிஜோமிக்கும் அது நல்லா இருக்கா, இதனாலே அவளும் ஒத்துக்கிறான். இப்பதான் நம்ம தேவை கேட்கிறான், இந்த மாதிரி அந்த ஹேமர் கேர்ள் அவ வந்து ஒரு ஸ்பிரிட் தான், அவளை வந்து நான் மாத்தணும்னா நான் வந்து என்ன பண்ணும், அதுக்கான ஆன்சரை சொல்லு. இதை கேட்ட அந்த ஆக்ஸுகளும் சொல்றா, இந்த மாதிரி நீ உன்னோட ஓனர்ஷிப்பை வந்து நீ அவங்க கையில இருந்து மாத்தணும்னா நீ வந்து அந்த ஸ்பிரிட்டை கொல்லணும். இதை கேட்டு நம்ம தேவம் சொல்றான், அதெல்லாம் என்னால முடியாது, வேற ஏதாச்சும் வழி இருக்கா? இதை கேட்டு நம்ம மிஜோமிய சொல்றா, இதை தாண்டி வேற எந்த வழியும் இல்ல, ஒன்னு அந்த ஸ்பிரிட் வந்து அழிஞ்சு போனோம், இல்லன்னா அது செத்து போனோம். இதுக்கப்புறம் அவளும் நம்ம டீனா கூட அங்க சண்டை போட ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம தேவம் சொல்றான், இந்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு சண்டை போடுறீங்க? சண்டை போடணும்னா என் கையில சண்டை போடு. இல்ல, நான் வந்து சண்டை போடணும்னா இந்த பொண்ணு கூட தான் நான் ஃபர்ஸ்ட் சண்டை போடணும், இதை தோக்கடிச்சக்கு அப்புறம் உங்ககிட்ட வரேன். இதுக்கப்புறம் அவங்களும் அங்க பயங்கரமா சண்டை போட்டு இருக்க. அப்பதான் அந்த பொண்ணே சொல்றா, இதே மாதிரி நம்ம சண்டை போட்டுருந்தா வேலைக்கு ஆகாது, ஏன்னா நம்ம இதே மாதிரி தான் சண்டை போட்டுன்னே இருக்கோம். அப்படி நம்ம சண்டை போடுற மாதிரி இருந்தா நம்மளுக்குள்ள ஒரு டீலை வைக்கணும். அப்படி நீ ஒண்டி தோத்து போயிட்டனா நீ வந்து என்னோட ஸ்டூடெண்டா மாறணும். இதை கேட்டு நம்ம தேவம் முன்னாடி வந்து சொல்றான், இந்த மாதிரி என்னோட ஸ்டூடெண்ட்டை நீ வந்து எப்படி உன்னோட ஸ்டூடெண்டா மாத்த முடியும்? அப்படி பார்த்தாலும் நான் வந்து உன்னை ஆல்ரெடி ஒரே பஞ்சில் தோக்கடிச்சிட்டேன், அப்போனா யாரு வந்து யாருக்கு ஸ்டூடெண்ட்? அப்போனா நீ தானே எனக்கு ஸ்டூடெண்ட். இதை கேட்டக்கப்புறம் அவளும் அங்க முட்டி போட்டு சொல்றான், இந்த மாதிரி சொல்லுங்க உங்களுக்கு என்ன தேவை? இதுக்கப்புறம் தான் அவனே சொல்றான், இந்த மாதிரி நான் வரும்போது இங்க 5 கிரேவ் ஸ்டோன் பார்த்தேன், ஒன்ன மாதிரியே 5 கிரேவ் ஸ்டோன் இருக்குன்னா அப்போ அதுக்குள்ளேயும்
இதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் வெப்பன்ஸ் எல்லாம் இருக்குமா என்ன? ஆமா மாஸ்டர், என்ன மாதிரி இன்னமும் 5 பேர் இருக்காங்க. இதை கேட்டக்கப்புறம் நம்ம தேவுக்கும் அவ்வளவு சந்தோஷம். அப்போனா இதே மாதிரி அழகழகான பொண்ணுங்க இருப்பாங்களா? இதனாலே அவனும் அங்க போயிட்டு அந்த கிரேவ் ஸ்டோன் எல்லாத்தையும் தட்டி பாக்குறான். ஆனா இவன் என்னதான் தட்டினாலும் அங்க எந்த விதமான ஜொலிப்பும் ஏற்படல. அப்பதான் அந்த ஆக்ஸுகளே வந்து சொல்றான், இந்த மாதிரி நீ தட்டின ஒண்டி பார்த்தாது, இதெல்லாம் ஹை லெவல் ஸ்டோன்ஸ், அதனாலதான் சொல்றேன் இந்த மாதிரி நீ வந்து உன்னோட முழு பவரை யூஸ் பண்ணும். ஓ அவ்வளவுதான் விஷயமா இப்படின்னு அவனும் அவனோட முழு பவரை யூஸ் பண்ண அதுவும் ஜொலிக்க ஆரம்பிக்குது. அந்த காஃபி நாங்க தோந்துருக்க இப்பதான் நம்ம ஆக்ஸுகள்லாம் சொல்றா, நீ வந்து சில்வர் காஃபினை வந்து தோந்துட்ட, இதை வந்து பவர் லெவல்ல பார்த்தா இதை டாப் 3 சொல்லுவாங்க. இப்படி இவன் திறக்கத்தோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் வர எபிசோட்ல இதே மாதிரி நம்ம தேவனை எல்லாத்தையும் அடைவானா இதெல்லாம் நம்மளுக்கு இதுக்கத்த வர எபிசோட்ல தான் தெரியும். சோ மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. இன்னமும் 4 எபிசோட் தான், நம்ம வந்து சீக்கிரமாவே பார்த்துடலாம். சோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்க இந்த வீடியோ தர முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சயனரா.